சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திகார் சிறையில் உதயநிதி விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு. முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா, பொறுப்பேற்றதிலிருந்து திமுக எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று தலைமை நினைத்ததோ அது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு. எப்படியாவது மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த திமுகவின் தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது இருந்தது. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்கூட்டியே டெண்டர்கள் விட்டு தனியார் நிறுவனங்களிடமிருந்து சுமார் 450 கோடி வரை ஊழல் பணங்களை செய்துள்ளார் எனவும், அந்த பணங்களை பெற்றதன் காரணமாக தற்போது குறைந்த விலைகளில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான விலைகள், எப்படி சொல்ல வேண்டுமென்றால் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்களை 13 லட்சத்துக்கு வாங்க வேண்டியதை சுமார் 34 லட்சம் மதிப்புகள் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மரை விலை பேசியது திமுக அரசுதான் என ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டியுள்ள திமுகவுக்கு தற்போது இது பேரிடியாக இறங்கியுள்ளது. அதாவது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இதனால்தான் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து செய்திருக்கிறார். அந்த டெண்டர்களை மீண்டும் முறைப்படி நடத்த வேண்டும் என்பதையும் உத்தரவையும் அவர் பிறப்பித்துள்ளார். சுமார் திமுக ஆட்சியின் போது 32 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட மாதம் 140 கோடி உதயநிதி அவர்களுக்கு கொடுத்ததாகவும், அவர்களது குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு துறையிலிருந்தும் சுமார் 140 கோடி அளவுக்கு உதயநிதிக்கு கொடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவ்வாறு ஒவ்வொரு துறையிலிருந்தும் கொடுக்க மறுத்தால் அவர்களின் டெண்டர்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் 140 கோடி, 6 மாதங்களுக்கு ஒரு முறை 540 கோடி என ஒவ்வொரு துறைக்கும் இந்த விதியை ஏற்படுத்தியிருந்தார் உதயநிதி என்ற தகவலும் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் அதிரடியாக சோதனைகளை நடத்தி இந்த 15 நாட்களில் அனைத்து உண்மைகளையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதனால்தான் உதயநிதி அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு சிகார் சிலையில் அடைக்கப்படுவார் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளில் வெளியான பிறகு யாருக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் எடப்பாடியின் காலில் விழாத குறையாக நீங்களே முதல்வராக இருங்கள், நாங்கள் ஆதரவுகளை வெளியிலிருந்து தருகிறோம் என திமுக கெஞ்சியது. ஆனால் அதை மற்றுமொரு அதிமுகவில் இருந்த சிபி சண்முகம் தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அவர்கள் அதிமுகவை விட்டே பிரிந்து சென்று விஜயின் பக்கம் 25 அமைச்சர்கள் வாக்குகளை செலுத்தி விஜயை ஆட்சி அமைக்க நிறுவினர். அது மட்டுமில்லாமல் இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு இரவு முழுக்க தூக்கமே இல்லை என ஸ்டாலின் புலம்பியதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து தெரிய வந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவரின் பெயர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான். வட மாநிலங்களில் உதயநிதி மீது பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3-4 வழக்குகளில் உதயநிதியின் பெயர் சிக்கியிருக்கான். வருமானத்துக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா பணப்பரிவர்த்தனம் செஞ்சது, மேலும் தனியார் நிறுவனங்களை மிரட்டி பணங்களை பெற்றுள்ளதாகவும் தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் அவர் டெல்லிக்கு சென்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவும், அதற்கான கடிதங்களையும் தற்போது விஜய் அவர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க.
மேலும் விஜய் கிட்ட அனுமதியும் கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 3 மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு அவர்களுக்கு எப்படியாவது இங்கு கொண்டு வந்து அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கும் அனுமதி வழங்கி தற்போது 3 நபர்கள் திமுகவை சார்ந்த 3 மாஜி அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினா அவர்கள் மீது இருக்கும் தவறுகள் உறுதி செய்யப்பட்டா நிச்சயம் அவர்களுக்கு திகார் சிறையில்தான் இருக்கும், அவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனைகளும் கிடைக்கும் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களின் யோசனையும் தற்போது தவறாக தான் முடிந்துள்ளது. எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை திமுகவின் எதிர்காலமாக மாற்றிவிட வேண்டும், உதயநிதி ஸ்டாலினையே திமுகவுக்கு முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என கனவு காண்டது அனைத்தும் வீணாய் போய்விட்டது. தொடர்ந்து இனி திகார் சிறையிலே தான் உதயநிதி மற்றும் முக்கியமான திமுக அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை தற்போது வந்திருக்கிறது. விஜய் அவர்களும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தற்போது திமுகவின் ஊழல்களை தோண்டி எடுக்க ஆரம்பித்து விட்டார். மேலும் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு திமுக கூட்டணியில் உள்ள VCK, IUML ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றாங்க. அதன்படி IUML MLA AM ஷாஜகான் மற்றும் VCK MLA வன்னியரசு அமைச்சர்களாக பதவியேற்று கொண்டாங்க. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வக்பு வாரிய துறையும், அமைச்சர் வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் மலைவாழ் பழங்குடியினர் நலன உள்ளடக்கிய சமூக நீதித்துறையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. திமுக கூட்டணியில் அங்கம் பெற்ற IUML, VCK ஆகிய கட்சிகள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவதா அறிவித்ததை தொடர்ந்து திமுகவுக்கும் VCKவுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் நடைபெற்று வருது. அதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தனது எக்ஸ் பக்கத்தில் IUML மற்றும் VCK ஆகிய கட்சிகளை சர்ச்சைக்குரிய வகையில் காட்டமாக விமர்சித்தார். அவரின் பதிவு மிக பெரும் அளவில் சர்ச்சையானதை தொடர்ந்து அந்த பதிவை அவர் நீக்கினார். இருப்பினும் அவரது கருத்துக்கு VCKவினர் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்நிலையில் பெரம்பூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் MP ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு VCKவினர் போலீசாரிடம் அனுமதி கேட்டிருந்தாங்க. அதே போல VCK நிர்வாகிகள் ராசாவை தரைக்குறைவாக பேசியதாக கூறி அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தங்களுக்கும் அனுமதிக்க வேண்டும் என திமுகவினர் போலீசாரிடம் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இரு தரப்பினருக்கும் அனுமதி கொடுக்க போலீசார் மறுத்துட்டாங்க. இருப்பினும் குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இரு தரப்பினரும் கூடினாங்க. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த மோதல் தகராறாக மாறி கற்களாலும் கட்டைகளாலும் மாறி மாறி தாக்கி கொண்டாங்க. இதனால் அங்கு மிக பெரும் போர்க்களம் போல் மாறியது. மேலும் அங்கு பரபரப்பும் பதற்றம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரும் சமாதானம் செய்து அங்கிருந்து அவர்களை அனுப்பி வைச்சாங்க. இந்த மோதலில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அங்கு அமைதியான சூழல் நிலவி வந்தாலும் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. மேலும் இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் தான் எனவும் ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரிலே இந்த மோதல் நடைபெற்றது எனவும் உதயநிதி ஸ்டாலினின் கைதை நிறுத்துவதற்காகவே தற்போது இதை ஸ்டாலின் செய்தார் என பரபரப்பாக பேசப்பட்டு வருது.